இந்த பங்குனி உத்திர சிறப்புகள் வந்து முக்கியமான ஒரு சிறப்பு வந்து கல்யாணம் வேண்டி இருக்கிறவங்க இந்த பங்குனி உத்திர விரதம் இருந்தால் நிச்சயமா அடுத்த பங்குனி உத்திரல கல்யாணம் நடக்குன்றது வந்து நான் சொல்லலை. எத்தனையோ முருகரடியார்கள் காலம் காலமாக இதன் மூலயமா விரதம் இருந்து நடந்தவங்க எத்தனையோ சாட்சிகளாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா தெய்வங்களுக்குமே திருமண நாள் வந்து பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர வழிபாடு வந்து அவரவர் பொருளாதாரத்துக்கும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வழிபடுங்க. ஐயோ இவங்க வந்து அறுபடைக்கு போயிட்டாங்க, இவங்க வந்து இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க, அதுக்கு நம்மளும் கஷ்டப்பட்டு போகணும்னு கிடையாது. எந்த இடத்துல முருக பக்தியில் நீங்கள் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் கோவில் உங்கள் தெருவில் நடக்கும் பாருங்கள் பங்குனி உத்திர வழிபாடு, அதில் கலந்துக்குங்க. இந்த பங்குனி உத்திரம் வந்து கிட்டத்தட்ட 31ஆம் தேதி மாலையே ஆரம்பித்து ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை முடியுது. அதனால் நைட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்காக உண்டான பாலோ இல்லை அபிஷேகத்துக்கு உண்டான எல்லா பொருளும் சேகரித்து வச்சு காலைல கோவிலில் போய் நீங்கள் ஏன்னா எல்லா கோயிலையும் அன்றைக்கி சீக்கிரம் திறந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் கொடுக்குறது வந்து பெரிய புண்ணியம். பால் குடம் எடுக்க முடியல, எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து மாதவிடாய் பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லை என் குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, போக முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல முருகரை வேண்டுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் முருகப்பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. ஸோ பங்குனி உத்திரம் கல்யாணம் விரதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இல்லாமல் எதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சிருக்கீங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து விரதம் இருங்க. இந்த பங்குனி உத்திரத்துக்கு என்னால் இந்த வேண்டுதல் நிறைவேற்ற முடியா கூட அடுத்த பங்குனி உத்திர வேண்டுதல் நிறைவேற்றுறேன்னு சொல்லி வேண்டிக்கிங்க. கண்டிப்பாக அது நடக்கும். பங்குனி உத்திர வழிபாடுன்றது வந்து நம்ம 365 நாளும் முருகரை போய் கும்பிட முடியல, ஏதோ ஒரு வகையில் நான் எங்கேயோ ஒருத்தருக்கேன் அப்படின்றப்போ ஒரு நாளாவது நீங்கள் போய் முருகரை போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பங்குனி உத்திர வழிபாடு.